ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஐவிஎஃப் ஜர்னி பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 5th வீக்கில் ஆஃப்டர் ஐவிஎஃப் பேபிக்கு ஹார்ட் பீட்லாம் வந்துடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ரீசன்னால் பேபி அபார்ட் பண்ணோம், ஸோ எப்படி நாங்கள் ஆயுர்வேதிக் சூஸ் பண்ணோம், எப்படி நாங்கள் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், நான் நேச்சுரலாக என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டயட் சார்ட் கேட்குறீங்க. ஸோ டயட் சார்ட் நம்ம ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நம்ம பிசிஓடிக்கு, வெயிட் லாஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் ஐவிஎஃப் டயட் சார்ட், டயபெட்டிஸ், தைராய்டு எல்லாத்துக்குமே டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐவிஎஃப் ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா 5th வீக்கில் என் பேபிக்கு ஹார்ட் பீட்லாம் வந்துடுச்சு. ஸோ டாக்டரும் பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ்லாம் பண்ணாங்க. சரி, எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழித்து வாங்க அகெயின் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சில பிளட் டெஸ்ட் இருக்குது, ஏன்னா 8th வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் பிளட் டெஸ்ட்லாம் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிருந்தோம். ஸோ பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்தாச்சு. பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு செக்கப்லாம் பார்த்தாங்க. பேபிக்கு ஹார்ட் பீட்லாம் நல்லாயிருக்கு, குழந்த நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம். நான் அந்த செகண்ட் என்ன நினச்சேன்னா, பிளட் டெஸ்ட்டில் ப்ரெக்னென்சியில் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிளட் டெஸ்ட் ஒரு ரெகுலர் செக்கப் இருக்கும். ஆனால் என்னோடய மைண்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், டயபெட்டிஸ் அண்ட் தைராய்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரிலாக்ஸாக நான் சாப்பிட்டு நான் படுத்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock கிட்ட ஒரு கால் வந்தது. எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு, ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் கால் வந்தது. ஸோ அட்டன் பண்ணேன். என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி காலையில் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு போனீங்க இல்லையா? ஆமாம் அப்படின்னு கேட்டேன். ஏதாவது இஷ்யூவானா, உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, சுகர் எவ்வளோ இருக்குது, இதுக்கு முன்னாடி செக் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டாங்க. இல்லை, நான் இது வரைக்கும் செக் பண்ணல, ஆனால் நான் செக் பண்ண வரைக்குமே எல்லாமே நார்மல் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படியா? இல்லை, உங்களோட சுகர் டெஸ்ட் பண்ணோம். சுகர் டெஸ்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சுகர் இருக்குதுன்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அகெயின் நாளைக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் பிளட் சாம்பிள்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன். சரி, சுகர் தானே, சரி ஓகே, ப்ரெக்னென்சியில் எல்லாருக்கும் மேபி ப்ரெக்னென்சி ஆச்சுன்னா ஒரு சில பேருக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு வருது போல் இருக்குது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. டாக்டர் என்ன டயட் கொடுக்குறாங்களோ, ஸோ என்ன சொல்கிறாங்களோ அதை படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் போயிருந்தேன். நான் ஒரு மார்னிங் 8 or 8:30க்குள்ளே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சாம்பிள் எல்லாம் கொடுத்துட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கொடுத்துட்டேன், சாப்பிட்டதுக்கப்புறமும் கொடுத்துட்டேன். ஒரு 4 to 5 hours வெயிட் பண்ணியிருப்பேன். எனக்கு எந்த ரிப்போர்ட்டுமே கொடுக்கல. நானும் ரிப்போர்ட்டு கேட்குறேன். வெயிட் பண்ணுங்கள், டாக்டர் வருவாங்க, ஃபிசிஷியன் பார்ப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் நாங்கள் ரிப்போர்ட் காமிப்போம், உங்ககிட்ட நாங்கள் காமிக்க மாட்டோம். இப்படியே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபிசிஷியனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அழுதுட்டேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சுகரே எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு எனக்கு சொல்லலை அந்த நர்சஸ். ஏன் ஒரு வேல்யூ சொல்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த சுகர் வேல்யூவை சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அதனாலவே எனக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. இதனால பேபிக்கு எதாவது இஷ்யூ வருமா அப்படின்ட்டு எனக்கு யோசனை நிறையா போயிட்டே இருந்தது. நான் அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுதுட்டேன். ஸோ ஒரு ½ an hour கிட்ட அழுதுகிட்டே இருந்தேன். என்னை நான் கண்ட்ரோல் பண்ணவே என்னால் முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிஷியன் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆனேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன கோவம் இருந்துச்சு.
ஒரு சாதாரண சுகர் டெஸ்ட்டு, அது என்னோடய ப்ளட்லேருந்து எடுத்த சுகர் டெஸ்ட்டு, அது என்கிட்ட அந்த வேல்யூ சொல்கிறதுனால இவங்களுக்கு என்ன? ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்ககிட்ட வந்து சொல்லவே இல்லை. அப்புறம் ஃபிசிஷியன் வந்தாங்க, பார்த்தோம். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, எப்போது வந்து எனக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, இப்போ எவ்வளோ வீக் ஆச்சு, எல்லாமே ஃபிசிஷியன் கிட்ட பேசணும். சரி ஓகேன்ட்டு அவரும் எல்லாமே கேட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி 8th வீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சே, இவங்களுக்கே நீங்கள் எந்த டேப்லெட்டும் ஸ்டாப் பண்ணலை அப்படின்ட்டு கேட்டார். நான் டேப்லெட் எனக்கு கொடுத்த டேப்லெட்டு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து பார்ப்பேன், அதனோட யூசஸ்லாம் எனக்கு தெரியும். பட் நான் நோட் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டீராய்ட் மெடிசன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டீராய்ட் மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சுகர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஸ்டீராய்ட் டேப்லெட் கொடுக்கும்போது இன்னுமே சுகர் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டீராய்ட் மெடிசன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போது அந்த ஃபிசிஷியன் வந்து எல்லா டேப்லெட்டும் படித்து பார்த்துட்டு என்னம்மா இவங்களுக்கு ஸ்டீராய்டு வந்து ஸ்டாப் பண்ணாமல் இருக்கீங்க, ஒன்ஸ் இந்த மாதிரி பாசிட்டிவ்லாம் வந்த பிறகு நீங்கள் ஸ்டீராய்டை வந்து ஸ்டாப் பண்ணணும் தானே அப்படின்னு கேட்ட உடனே அந்த நர்ஸ் வந்து என்ன மாற்றி சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் அவங்களுக்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம், அவங்க தான் எடுத்துகிட்ருக்காங்க எல்லா டேப்லெட்டுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போது வந்து பயங்கர கோவம் வந்துச்சு. நான் அந்த டாக்டர் முன்னாடியே சொன்னேன், இவங்க எனக்கு எந்த டேப்லெட்டும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லலை, இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேப்லெட் எப்போ ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கேன் பார்க்குற வரைக்கும் டேப்லெட்ஸ் இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி நானும் வந்து இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். எனக்கு இப்போ கூட சொல்ல போனோன்னா எனக்கு என்னோடய சுகர் லெவல் இவ்வளோ இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட் கூட எனக்கு அவங்க காமிக்கல அப்படின்றத நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். சொன்னதும் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகேம்மா, சரி நீங்கள் வந்து இப்போ எல்லா டேப்லெட்டும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன். உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, அதாவது ஐவிஎஃப் பண்ண டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, எல்லா டேப்லெட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குளுக்கோமீட்டர் வாங்கி உங்களோட சுகர் லெவலை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட்டு 3 வேளையும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுட்டு வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. முடிஞ்சளவுக்கு ஒயிட் ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாக்கிங் வந்து லைட்டாக பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. சரி நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12th வீக் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். சுகரை நானும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன். 140, 150, 160 இந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து நான் வந்து இன்சுலினும் எடுத்தேன், டேப்லெட்டும் எடுத்தேன். ஏன்னா வந்து 400 கிட்ட இருந்துச்சு என்னோடய சுகர் லெவல். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 253 சம்திங் இருந்தது. சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே 400 இருந்தது. நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். என்னோடய HbA1c வந்து பார்த்திங்கன்னா 11 கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த டாக்டருமே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து இது ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத அவங்க ஓப்பனாக வந்து அப்போவே சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே பேபி நல்லா இருக்குது, ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இந்த ப்ரெக்னென்சியை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றது வந்து டவுட்டு தான். இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து ஒரு 11th வீக் டு 12th வீக், அதாவது 11 வீக் 5 days இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா NT ஸ்கேன். ஸோ NT ஸ்கேன் பண்ணணும். ஸோ நாங்களும் NT ஸ்கேன் போய் பண்ணோம். அந்த டாக்டர் என்ன NT ஸ்கேனில் பார்த்தாங்க அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டவுட்டாக தான் இருக்குது. ஸோ NT ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து நம்ம வந்து குழந்தைய வந்து பார்க்க முடியும், எல்லாமே பார்க்க முடியும் குழந்தைக்கு. அதனால் வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் சொல்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகே, நார்மல் ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு NT ஸ்கேனில் கொடுத்துட்டாங்க. சரி நாங்களும் ஹாப்பி ஆகிட்டோம். ஓகே குழந்தைக்கு இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை, சரி ஓகே காட் கிரேஸ் அப்படின்ட்டு நாங்கள் ஹாப்பியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12th வீக் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா 13 to 14 வீக் கரெக்ட். 13 to 14 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி வாட்ரியாக வந்து வர ஆரம்பிச்சிது. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி ஆகுது அப்படின்ட்டு. சரி அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இல்லை, லைக் வந்து ஒரு ஸ்டிக்கியாக இருந்தது, கொஞ்சம் வாட்ரியாக இருந்தது. இந்த மாதிரி வாட்ரியாக இருக்குது அப்படின்ட்டு நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன வச்சு சரி ஓகே ஃபஸ்ட்டு நியர்பை ஹாஸ்பிட்டலில் போய் கைனகாலஜிஸ்ட் யாருனா பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 kilometers 3 kilometerக்குள்ளே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. போய் செக் பண்ணோம். செக் பண்ண உடனே அந்த டாக்டர்கிட்ட எல்லாமே ஓப்பனாக நாங்கள் சொல்லிட்டோம்.
சொல்லிட்டோம். நாங்கள் ஐவிஎஃப் பண்ணியிருக்கோம், எனக்கு வந்து இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்குது, அது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு, அதுக்காக மெடிசின்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பேபிக்கு வந்து ஃப்ளூயிட் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, இது மேபி வந்து டயபெட்டிஸ்னால் வந்து ஃப்ளூயிட் லெவல் கம்மியாக இருக்கலாம், என்ன ரீசன்னு தெரியல, உங்களுக்கு ஃப்ளூயிடை வந்து அது லீக் ஆகிருக்கு, அதனால தான் குழந்தைக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுத்தாங்க, பவுடர் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து இதை தண்ணியில் கலந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்-ஆர்ஜின் பவுடர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஐவிஎஃப் போகிறவங்களுக்கு தெரியும், அந்த பவுடர் தான் கலந்து கொடுப்பாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த் வரைக்கும் அந்த பவுடர் கொடுப்பாங்க. ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஃப்ரீ வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து என்ன தான் எனக்கு சுகர் ஃப்ரீ வந்து இந்த டாக்டர் கொடுத்துருந்தாலும் என்னோடய ஐவிஎஃப் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்தது வந்து சுகர் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்டீராய்டு டேப்லெட்டும் எடுக்க வச்சு எனக்கு சுகர் ரொம்பவே ஹை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் விட்டு நான் வந்து ஐவிஎஃப் டாக்டரை போய் மீட் பண்ணுற மாதிரி இருந்தது, ஏன்னா ஸ்கேன் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஸ்கேனுக்கு போனோம். அப்போது 15 வீக் எனக்கு. ஸ்கேனுக்கு போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் ஃப்ளூயிட் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி லீக்கேஜ் ஆச்சு, ஸோ நியர்பை ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலான்னு போகணும். அங்கே இருக்கிற டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகிருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணியோட லெவல் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னதும் வந்து நீங்கள் ஏன் இங்கே வரல, நீங்கள் ஏன் அங்கே போனீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி பதட்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, எங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டுக்கு பக்கத்தில் அவங்க தான் இருந்தாங்க, நைட் டைமுன்றதுனால எங்களால் இவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் பண்ண முடியாது, ஆல்ரெடி லீக்கேஜ் ஆகிருக்கு, ஸோ இதில் வந்து லாங் ட்ராவல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துலேயே பார்த்துட்டோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, இனிமேல் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்டலாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு வந்து ப்ரோட்டீன் பிஸ்கெட்டும் ப்ரோட்டீன் பவுடர் சுகர் ஃப்ரீ இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு 1 வீக் கழித்து வாங்க, எதுவாக இருந்தாலும் 1 வீக் கழித்து தான் சொல்ல முடியும். ஆமாம், குழந்தைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப தயக்கமாகவே சொன்னாங்க. ஆனால் வந்து ஓப்பனாக எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் போகிறோம், அதாவது 16th வீக் அப்போ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியல பேபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது குழந்தைய சுற்றி இருந்த எல்லா தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ குழந்தைய சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை. அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே பாருங்கள் ஸ்கேனில் குழந்தையே தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து குழந்தைய சுற்றி அந்த பனிக்கூடம் தெரிஞ்சிருந்தது, இப்போ அந்த பனிக்கூடமே தெரியல. அந்த பனிக்கூடம் தெரியாததுனால குழந்தைய தெரியல, பட் ஹார்ட் பீட் இருக்குது. பட் இதை வந்து நான் இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. பக்கத்தில் உடனே போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்கேன் சென்டர் நான் சொல்கிறேன், அங்கே போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் இப்போது வந்து என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஸ்கேன் சென்டர், இவங்க சொன்ன அந்த ஸ்கேன் சென்டருக்கு போகணும். அந்த டாக்டர் ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப ஓப்பனாக பேசினாங்க. அவங்க எங்ககிட்ட அவங்க ஓப்பனாக பேசினா கூட வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து ஓகே இதுதான் விஷயமா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த மனப்பக்குவத்துக்கு வந்து அதை ஏற்றுக்கிட்டு சரி அதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்றதை நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். ஆனால் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம், அதே வேர்டை சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த டாக்டர் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டார், ஸ்கேன் பண்ண டாக்டர். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா சொல்ல வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்றது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார், அம்மா உனக்கு என்ன ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், இப்போ டாக்டர் பார்க்கும்போது பேபியே தெரிலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அதுதான்மா, ஒன்றும் இப்போது நான் எதுவும் சொல்லலை, என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப ஹையானதுனால பேபிக்கு வந்து ஆர்கன் டெவலப்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஆர்கன் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னி டெவலப்மெண்ட் வந்து இல்லை, பிளாடர் டெவலப்மெண்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் சுகர் ஹையானதுனால தான் இந்த இஷ்யூ வந்திருக்கு. குழந்தைக்கு வந்து கிட்னி வந்து நல்லா இருக்கணும், பிளாடர் நல்லா இருக்கணும், அப்போ தான் வந்து குழந்தை வந்து யூரின் பாஸ் பண்ணும். அந்த யூரின் பாஸ் பண்ணுறதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து குழந்தைக்கு வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு டெலிவரி வரைக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய சுற்றி தண்ணி இல்லைம்மா,
கிட்னியும் இல்லை, பிளாடரும் இல்லை. ஆனால் குழந்தைக்கு ஹார்ட் பீட் இருக்குது. ஹார்ட் பீட் இருந்தும் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து இந்த ஆர்கன் டெவலப்மெண்ட் இல்லைன்னா அந்த குழந்தைய வச்சுருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மனநிலைக்கு நான் அப்போவே வந்துட்டேன். சரி ஓகே, ஆர்கனே இல்லாத குழந்தைய வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தையால யூரின் கூட பாஸ் பண்ண முடியாது. வெறும் ஹார்ட் பீட் மட்டும் நல்லா இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து சரி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் ஐவிஎஃப் டாக்டர்கிட்ட காமிச்சோம். ஐவிஎஃப் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பேபியை வந்து அபார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே மெடிசன்ஸ் கொடுத்துட்டாங்க. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்லாம் கொடுத்து வர வச்சு நார்மல் டெலிவரிக்கு என்ன மாதிரி பண்ணுவாங்களோ ஸோ டிஎன்சி வந்து பண்ணிட்டாங்க. டிஎன்சி பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இதுக்கப்புறம் உங்ககிட்ட வரவே மாட்டேன், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காகன்ட்டு நான் எதுக்குமே வரமாட்டேன். ஆனால் நான் வந்து எனக்குள்ளேயே நான் ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் கண்டிப்பாக வித்தின் 1 இயர்க்குள்ளே ஒரு ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ணி எனக்கு அந்த ஹைட்ரோசல்ஃபிக்ஸ் இருக்கிறதுனால தானே வந்து நான் ஐவிஎஃப் போனேன். அந்த இஷ்யூவை நான் சரி பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து கண்டிப்பாக வந்து நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஆகி கண்டிப்பாக நான் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஆகி பேபி வந்து எனக்கு பிறக்கும் அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ட் எனக்கு. அதாவது எந்த லெவலுக்கு கான்ஃபிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராக இருந்தது. ஒரு 200% கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துடுச்சு. சரி ஓகே, இது நம்மளுக்கு செட் ஆகலை. இந்த இன்ஜெக்ஷனும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வரைக்கும் போட முடியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து 3 மாதம் நிறைய இன்ஜெக்ஷன் வந்து எடுத்தாச்சு. உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனோட பெயின் மார்க்கு இதெல்லாம் நம்ம குழந்தைக்காக தானே தாங்கிக்கிட்டோம். இப்போ அந்த குழந்தை இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அதெல்லாம் நான் அந்த கஷ்டமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 வீக்ஸ் கடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என் பேபி எப்போ அபார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி 10, 2022 அந்த டைமில் தான் வந்து பேபியை அபார்ட் பண்ணாங்க. 2021 தான் வந்து எனக்கு ஐவிஎஃப் பண்ணாங்க. எனக்கு வந்து அப்போது நான் வந்து சேலஞ்ச் பண்ணது தான், ஒரு 2 வீக்ஸ் வந்து என் பாடிக்கு ரெஸ்ட்டு தேவை. ஏன்னா நம்ம ரொம்ப அழுதுட்டோம் இதுக்காக. சரி ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு தேவை. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயுர்வேதிக் சப்போர்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது நான் வந்து நேச்சுரலாக எல்லாமே ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்கேன். என்ன நான் சரி பண்ணிவிட்டு நான் நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கு என்ன நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் தேவை. அதாவது நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து ஒரு டவுட் வருதோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் பேசுகிறதுக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. சரி நானே வந்து டிசைட் பண்ணிவிட்டேன், நம்ம ஆயுர்வேதிக் போகலாம் அப்படின்னு நானே டிசைட் பண்ணது தான். அப்புறம் 1 வீக்காக நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ நான் என்னென்னு சர்ச் பண்ணேன்னா இன்ஃபர்டிலிட்டி பெஸ்ட்டு ஆயுர்வேதிக் சென்டர் இன் பெங்களூர் அப்படி தான் நான் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், நிறைய ஹாஸ்பிட்டல் சர்ச் பண்ணியிருப்பேன். ஒரு 200 ஹாஸ்பிட்டல்கிட்ட நான் சர்ச் பண்ணியிருப்பேன், அதாவது ஆயுர்வேதிக் சென்டர். சர்ச் பண்ணி 2 தான் நான் சூஸ் பண்ணேன். அந்த 2 வீக்கில் அவ்வளோ சர்ச் பண்ணி 2 ஆயுர்வேதிக் சென்டர் தான் நான் சூஸ் பண்ணேன். அந்த 2 ஆயுர்வேதிக் சென்டரில் எது என் வீட்டு பக்கத்தில் இருக்குது, எது நம்மளால் போயிட்டு வர முடியும், ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போகிறாங்க, அவங்கள ரொம்ப நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அடிக்கடி அவங்க லீவும் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட்டும் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் செலக்ட் பண்ணி இந்த 2 ஆயுர்வேதிக்கில் 2 ஹாஸ்பிட்டலுக்கும் கன்சல்டேஷன் போகலாம். ஸோ கன்சல்டேஷன் போயிட்டு எங்கே வந்து பெஸ்ட்டாக வந்து பார்க்குறாங்களோ அங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து என்னோடய தாட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்கே கன்சல்டேஷன் வந்து பார்த்தேன். டாக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 மினிட்ஸ் கிட்டே எங்ககிட்ட பேசினாங்க. ஃபுல் ஹிஸ்ட்ரி, என்னோடய ஃபுல் ஃபைல், அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். அவ்வளோ ட்ரீட்மெண்ட் 2019 ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அவ்வளோ பெரிய ஃபைலு எல்லாத்தையும் படித்து பார்த்தாங்க. ஐயுஐ பண்ணியிருக்கேன், ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கேன், ஐவிஎஃப் பண்ணியிருக்கேன், நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். எல்லாமே பண்ணி இப்போது பேபி இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் சென்டருக்கு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1 இயர் வந்து பேபிக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் பாடியை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, எங்களுக்கு வந்து 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபியோட தாட் வராது. நாங்கள் ஜஸ்ட் எங்களோட ஹெல்த்தை ஃபஸ்ட்டு நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோன்றதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணது.
நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, எண்டோமெட்ரியம் ஓவர் தின்னாக இருக்குது, ப்ளஸ் நான் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஐவிஎஃப்ல நிறைய இன்ஜெக்ஷன் டேப்லெட் வந்து எடுப்போம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் போட்டேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அப்போது 69.9 இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் பண்ணணும். பிசிஓடியும் இருக்குது எனக்கு. என்னோடய ஏஎம்ஹெச் மட்டும் நல்லா இருந்தது. ஏஎம்ஹெச் வந்து 6 இருந்தது. அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்து பார்க்கலாம், 1 இயர் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க, நான் வந்து ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு யூட்ரஸ் வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா இப்போ தான் அபார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு 3 மந்த்துக்கு உங்கள் பாடிக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஸோ யூட்ரஸ் க்ளீனிங்க்கு சிரப் தரேன், டேப்லெட் தரேன், கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ராங் பண்ண டேப்லெட் தரேன் அப்படின்னு தந்தாங்க. அப்புறம் அந்த தரும்போதே வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கான டேப்லெட்டும் எனக்கு கொடுத்துட்டாங்க. அது முடிச்சதும் பிசிஓடிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. பிசிஓடிக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எண்டோமெட்ரியம் தின்னாக இருந்தது. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, என்னை வந்து ஒரு ஸ்கேன் சென்டரில் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேன் வந்து பண்ணிட்டு வர சொன்னாங்க. எக்கு வந்து 2 சைட்லேயுமே எக்கு எவ்வளோ வளருது, எண்டோமெட்ரியம் எவ்வளோ இருக்குது, எக்கெல்லாம் நல்லா க்ரோ ஆகுதா, யூட்ரஸ் நார்மலாக இருக்கா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா ஆஃப்டர் அபார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. நாங்களும் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்கு க்ரோத் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம் வந்து கொஞ்சம் ஓவர் திக்னஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்தாங்க. எண்டோமெட்ரியம் திக்னஸை வந்து எண்டோமெட்ரியம் ஓவர் திக்னஸாக இருந்ததை வந்து குறைக்கிறதுக்கான டேப்லெட்டும், அந்த இன்ஃபெக்ஷன் லைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதை குறைக்கிறதுக்கும் எனக்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமும் அடுத்த மாதமும் ஒரு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஏன்னா வந்து அந்த இன்ஃபெக்ஷனும் எண்டோமெட்ரியமும் சரியாயிடுச்சான்னு செக் பண்ணேன். சார் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணோம். இன்ஃபெக்ஷனும் சரியாயிடுச்சு, எண்டோமெட்ரியமும் நார்மலுக்கு வந்துடுச்சு, பிசிஓடியும் சரியாயிடுச்சு. இப்போது வந்து ஹைட்ரோசல்ஃபிங்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஹைட்ரோசல்ஃபிங்ஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாடி மசாஜும், அதுக்கப்புறம் வந்து பாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது இன்டெஸ்டைன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு மெடிசன்ஸும் கொடுத்தாங்க. எதுக்காக இன்டெஸ்டைன் க்ளீன் பண்ண மெடிசன்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் எனக்கு பாடி ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குன்னா என்னை யாருனா தொட்டாவே உங்களுக்கு ஃபீவரான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. இப்போ இந்த ஐவிஎஃப் போனதுலேருந்து அவங்க நிறைய டேப்லெட், நிறைய இன்ஜெக்ஷன் இதெல்லாம் வந்து நான் எடுக்க இன்னும் பாடி ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து என்னோடய இன்டெஸ்டைன்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த டேப்லெட் நீங்கள் இந்த மசாஜ்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லூஸ் மோஷன் வந்து மோர் தென் 10 டைம்ஸ் கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் பாடி வந்து ரொம்ப ரிஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் பாடியில் வந்து அந்த ஹீட்டுன்னு ஒன்று இப்போ வரைக்குமே எனக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து 2025 வந்துடுச்சு, என் பாப்பாவுக்கு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே அந்த பாடி ஹீட்டுன்னு ஒன்று எனக்கு இல்லவே இல்லை. ஸோ அந்த மசாஜ் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுச்சு. ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் எனக்கு வந்து இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹைட்ரோசல்ஃபிங்ஸ்க்கு நான் மெயினாக ஃபாலோ பண்ணது டயட்டு, எக்ஸசைஸ், வாக்கிங், அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாண முருங்கை பவுடர், அதுக்கப்புறம் என்னோடய டாக்டர் கொடுத்த அந்த மசாஜ், அது எல்லாமே. ஸோ இதெல்லாமே சேர்த்து எனக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. 4th மந்த் வந்துச்சு. டாக்டர் வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மந்த்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5th மந்த்து 4th மந்த்து 2 மந்த்துமே நாங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணோம். அதாவது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய பீரியட் வந்து கரெக்ட் டேட்டில் வந்திருந்தது. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பீரியட் வந்து ஸ்கிப் ஆகி வந்தது. அதாவது ஒரு 3 to 4 days ஸ்கிப் ஆகுறது அந்த மாதிரி வந்தது. அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட சொன்னோம், டாக்டர் இந்த மாதிரி வந்து என்னோடய பீரியட் வந்து ஸ்கிப் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். சொல்லும் போது அவங்க வந்து எனக்கு ஓவுலேஷன் வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் சொன்னாங்க. ஸோ அது சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதமே அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ண உடனே பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி வந்து நின்றுடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் 4ம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன், அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாப்பா அபார்ட் ஆனதுலேருந்து எனக்கு நேச்சுரலாக ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆன வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். நிறைய பேர் நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி அபார்ட் ஆகிடுச்சு, டிஎன்சி பண்ணிட்டாங்க, பேபி இல்லைன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போதே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ட்ரை பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிடும். மற்ற நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்னலாம் வந்து நடந்தது அப்படின்றத நான் வந்து பார்ட் 4ல் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.